பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஓடர் வந்து கொண்டு இருக்குது. தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. பிரச்சனை இல்லை. என்னென்னா தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் எனக்கு கொலசீப்புக்கு ஸ்கூல் வைக்கணும். அதை வழியா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. புலமா இருக்கு கடின. ஆனால் இது இல்லாமல் ஒரு வளர்ந்த நேரம் நாங்களுக்கு எடுத்து காட்டலாம் இந்த வீடியோவில். ஒரு சின்ன வயசு போட்டோ இல்லாத தெரியுமா பாக்குறேன். மூன்று பேர்ல தான் தெரியுது அந்த மூன்று பேர்லால தான் காடிச்சு. உம்பா காடி ஓடும். உம்பா காடி. ஓ ஸ்காலர்ஷிப் கிளாஸ் எனக்கு அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப் பண்ணுறபடியா எனக்கு இப்போ விடிய காலமாக டியூஷனும் ஸ்கூலும் இருக்கிறதுபடியா எனக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு ஸ்கூல் வைக்கணும். அதை வழியாக எனக்கு வந்து என்னென்னா ஸ்கூல் இங்கிலீஷ் டியூஷன் எல்லாம் எனக்கு விடிய 11:30 மதியத்துக்கு வைப்பினோம். அதெல்லாம் முடிச்சு இப்போ மழை காலம் வழியா உங்களுக்கு கொஞ்சம் கெரியண்டு வைக்கணும். மழை ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். நான் என்ன செய்வேன் உங்களுக்கு விடிய காலமாக கெரியண்டே வைக்கணும். அதை வழியாக தான் உங்களுக்கு என்னென்னா கிளாஸை விடிய வைக்கணும். எல்லாரும் மழையில வழியாக வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் ஆதரவாக இருக்கும். சரி, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு மன கொலைச்சி போட்டோன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு வருதுடா அப்பா. என்ன மோனிகா என்ன படித்த நீ? மோனிகா காணையிலேண்டு எஞ்சி அழுத வழியா ஒரு எடுத்து கொடு கணிக்க. மோனிகா ஒருக்கா பார்த்துட்டு போட்டோம். உனக்கு என்ன படிப்பு லோக்கேண்டக்கு? ஆ என்ன என்ன நடக்குது? மாறி மாறி அப்பா கொடுக்குற கிள்ளி கொஞ்சிடாரு. அக்கா மோனிகா அக்காக்கு கிள்ளி கொஞ்சிட கண்ணடிச்சு கண்ணடிச்சு காட்டுங்க மாமா. அங்க மாமாம்மா மாமாம்மா அங்க கண்ணடிக்க பாருங்க. சப்பு கண்ணடிச்சு காட்டுங்க மாமா கொடுக்க. கைகள் கால்கள் எல்லாம் நுள்ளெல்லாம் கடிக்கின்றாங்க. இப்ப இவர் வடிவேல் சொன்னாங்க. வடிவேல் வந்து 6 மணிக்கு கூட ஒரு மாதிரி இப்ப கொஞ்சம் நல்லா இருப்பார். புலமா இருப்பார் கடின மாதிரி. ஆனால் இது இல்லாமல் ஒரு வளர்ந்த நேரம் நாங்களுக்கு எடுத்து காட்டலாம் இந்த வீடியோவில். எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு. ஒரு சின்ன வயசு போட்டோ இல்லாம தெரியுமா பாக்குறேன். ஆசையா இருக்கும். நாங்கள் இப்படி கழிச்சு நாங்கள் இப்படித்தான் இருந்து நாங்களும் இந்த வயசுல இப்படி இருந்தாண்டு இந்த பிள்ளை வேறெல்லாம் பாக்கலாம் தெரியுமா. அதுதான் இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குமல்ல. என்னைக்குமே காலைல தானே அழியாம எங்களோட ஒரு சின்ன வயசு போட்டோ இல்லை. பொக்குண்டு எல்லாம் என்னப்பா அது என்னன்னு சொல்றது? கம்பி குட்டியை பார்க்க முந்தி நான் இருந்த மேய்க்கிறேன். அந்த அம்மா அடிக்கிறது சொல்லுவோம். மானை பார்க்க மேய்க்கிறேன். பொக்குண்டை பார்க்க என்ன பிடிச்சா இருக்கும். தலைவட்டி போட்டு ஒரு போட்டோட இருக்கேன். அந்த போட்டேன்னு கிடந்து சரியான இப்ப எங்க அம்மா இதுல பொட்டு வைப்பா. அதுதான் சொக்குல ஒரு பொட்டு வச்சிருவேன். அதுதான் இப்படி ஒரு வீடியோ கடவுள் நாங்கள் ஃபீல் பண்றோம். என்ன இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கு.
பக்கப்பா அப்படி இல்லையாமா உம்பா காடி நான் போயிட்டு வரேன். நான் டவுனுக்கு போறேன், போட்டு வரேன். ஓகே பாய். சரி அப்ப மோனிகாவை விட்டு பிரிஞ்சது இப்படி எடுத்துட்டாலும் போலாம் முடிஞ்சிட்டா. ஒன்னு உம்பாண்டி கொண்டு நினைக்கிறான் இவன் போடுற பாட்டு உம்பாண்டி கொண்டு பக்கா மோனிகா காட்ட விடுறேன், அதை காட்ட விடுறேன். அனு ஒரு போடு. மூன்று பேர்ல தான் தெரியுது ஆளுக்கு. அந்த மூன்று பேர்லால தான் காடிக்க. உம்பா காடி ஓடும் உம்பா காடி ஓ சரி அப்பே விளங்கல என்ன வாங்கிட்டார பால் பக்கெட் சரி அப்போ மோனிகா வந்து சட்டையும் கொண்டு வந்தபடி அழிஞ்ச நிற்கிது நாங்கள் வந்து இப்போ பால் பேக்கெட் அவங்களுக்கு கொண்டு வாங்கி கொடுத்துட்டு நீங்க வாங்கி கொடுங்க, நான் டவுனுக்கு போட்டு வரேன். சரி வந்துட்டு சரி தம்பி இப்போ நீங்கள் ஏஞ்சி ஓட 2 விளையாடு என்ன ஏஞ்சி 2 விளையாடுறேன்னு 2 படிங்க எடுத்து புத்தகம் என்ன அனு 2 பேருக்கும் ஒரு இதை எடுத்து கூட படிச்சோன்னு இருக்கட்டும். உண்மையிலேயே வீட்டில் நடக்கிறத பாருங்க பிள்ளைகளோட இருந்து இதுவரை அப்படி பார்க்க ஒரு சந்தோஷமா தான் இருக்குதே. நான் என்ன சொல்றது, மழை வந்தால் ஒரு பிள்ளைகளும் ஒவ்வொரு கோணல் என்ன அதே நடக்குது. அங்க அவாவை கட்டுறதுக்கா வரக்கா என்னடி என்ன பாடுகள் ஏதோ சமைக்க என்ன ஒரு பாட்டு எடுத்தவள் என்ன பாட்டு வேற சரி யாரு இந்த மழை பொழுது இப்போ என்ன மாதிரி போகுது உங்களுக்கு? கடும் கழிவா போகுது. கடும் கழிவா தான் போகுது. தண்ணியை போட்டு போட்டு குடிச்சு குடிச்சு கொண்டு கேட்டா குடிச்சு கொஞ்சம் நாங்க கொம்பட்டு கேட்டாலும் அப்ப அனிசியா என்ன மாதிரி அனிசியா பாம்போட போகுது என்ன செய்யறது? குடுத்து வச்சா இல்ல எங்க வீட்டுக்கு பாம்போட வந்து வாழ்றாண்டேக்க குடுத்து வச்சா இல்ல நீ உண்மைதான். மாலந்த டீமோ அதுல நான் ஜாத்திரியுமே எனக்கு இதுல இல்ல ஆனா பின்ன ஒவ்வொரு நாளைக்கு போட்டுறாங்க. மழை வந்தா தேடி கட்டா வீடியோ அனுப்பினானா அக்கா அனுப்பிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவோம் கோல் எடுக்கணும் நீ எடுக்கல நான் பாம்பு கட்டில எடுக்கிறேன் இப்படியே அவ என்ன பாம்பு நஞ்சு பாம்பு விச பாம்பு கோலோட குட்டி குட்டியோட உண்மையிலே வந்து என்னன்னு சொல்றது, மழை நேரங்கள்ல கவனம். பாம்பு நிக்காது மலைக்கு வீடு கதம்பர பாம்பு அப்ப வேண்ட வீடு வந்து ஃபுல்லா மத்த பெட்ஷீட்டை போர்க்க ஆட்டி வந்துடு பெட்ஷீட் எடுத்து வச்சிருக்க பாம்பு இல்ல பையன் பிள்ளையில பயந்து வச்சு நிறுத்துறேன் போல அதில் ரோதமா இருக்குமே இல்ல பாம்பு உண்மையில அம்மா சொன்ன அனுவிட்டை பழங்கன்னு சொல்லி நான் என்ன யோசிச்சேன்டா இப்போ ஓகே அனுவிட்டை வந்து அடுத்து ஒரு மாதம் கொடுக்கணும் வச்சோம் மழை காலம் நாங்க பக்கத்துல அங்க விட்டு இருக்கீங்களா அந்த பாம்பு வந்து இப்ப நாங்க நிக்கிறபடி அடிக்கிறோம் சார் இல்லையா என்ன செய்யறப்ப நீங்க வந்து அப்ப என்ன முடிவு எடுத்திருக்கேன் பாம்பு வீடு வாடகைக்கு இந்த எனக்கு பேச்சு தெரியுமா லேட்டா போயிட்டு லேட்டா வந்துட்டு காரணம் சொல்றேன் நான் மோட்டர் சொல்லிட்டேன் ஓ காரணம் இப்படித்தான் எல்லாரும்
இப்பவே பிடிச்சாதான் சரி மூட்டினா பால்சங்கு பால்சங்கு என்ன செய்யுதுன்னு அஞ்சாருங்க இப்ப சொல்ல மாட்டேன் சொல்லுங்க ஈரல் 14 3 24 4 35 6 42 7 49 56 57 63 57 14 77 மோனிகாண்ட கையில் மோனிகா என்ன கொலசிப்பு என்ன மாதிரி மோனிகா பெரிய நம்பிக்கையோட படிக்க வச்சோன்ருக்கிறோம். இது கொலசிப்பு வந்து தாய் தகப்பனுக்கு தான் போட்டி, அது இந்த பிள்ளைகளுக்கு மாதிரி இவனோட வர்றப்பா அடிஞ்ச அப்ப என்ன அனுசியா என்ன வீடு பார்த்து கொண்டு தெரியுறா அந்த வீடியோ பார்க்க யாரும் வந்து வாடகைக்கு இங்கே இடத்து கொஞ்சம் கிட்டவா இருந்தா வந்து சொன்னான் எல்லாம் ஏனண்டா வீடு வந்து சரியான பிள்ளையா வாங்க வீடு பாம்புகளா இருக்கு அப்ப சின்ன நூலில் எல்லாமே எல்லாருக்கும் பயம் தானே. அது வந்து எந்தெந்த நேரத்துல என்ன நடக்குமான்னு தெரியாது தெரியல. அதுதான் அப்ப இதுக்கு வந்து என்னண்டா முக்கியமா வந்து மழை நேரங்கள்ல வந்து சின்ன சின்ன பூச்சிகள் வரும் லைட் போட்டிருக்க அந்த பூச்சிகள் அலப்புறக்க என்ன செய்யும்னு சொன்னால் பாம்புகள் பல்லிகள் வந்து அந்த பூச்சியை பிடிக்கிறதுக்கு வரும். அதே சாட்டில் தான் மெல்ல மெல்ல வந்து அப்படியே உடுப்புகள் இருக்கிற கொடிகள் எல்லாம் வந்துடும். எனக்கு மிக கவனமா இருக்க வேணும். வீட்டுல கவனமாக இருக்கு. வீடுகளுக்கு அப்போ அந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாம் என்ன மாதிரி போகுது. அது மட்டும் இல்லாம புது சேனலும் வந்து அந்த திங்கள் எல்லாம் என்ன மாதிரி போகுது. தொழில் வாய்ப்புகள் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஓடர் வந்து கொண்டு இருக்குது. தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. பிரச்சனை இல்லை. என்னென்னா தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் இப்போ ஸ்கூலுகள் கொஞ்சம் லீவு வாக்கு மாத்திரம் தான் ஸ்கூல் லீவு. அப்போ அந்த ஏற்றி இறக்குற பிரச்சனை கொஞ்சம் வேறு நிற்கிற டைம்ல ஏற்றி அப்போ செய்வேன் நான். அப்போ கம்சிக்காக போயிட்டு நிற்கிறான். மழை நேரம் தானே என்ன மழை காலத்துல இப்படித்தானே நான் எழுத்து கொண்டு போகும். ஆனால் இது நாங்கள் இந்த என்னன்னு சொன்னால் தென்னியல் வீட்டை வாங்கி வைக்கணும் மாதிரி தென்னியலும் இல்லை செவிலனி சாரி தென்னை அவருக்கு செவிலனி வாங்க. அப்போதான் நாங்கள் வைக்கிற காலத்தில் வெட்டி வெட்டி குடிக்க ஈஸியாக இருக்குன்னு. இப்போ தான் 2 வருஷம் 3 வருஷத்துல 3 வருஷம் 5 வருஷத்துல காய்க்கிற மரங்கள் இருக்குது. அதில் வாங்கி அங்கே யாழ்ப்பாணம் சுற்றியோ கடை போட்டிருக்குறாங்க, பூந்தோட்ட கடை. அதில் போய் போகிற டைமில் பார்த்து வாங்கலாம். நல்ல கண்டுகள் எல்லா பக்கத்தாலையும் வந்துருக்குது. அப்போ போனால் போய் பார்த்து வாங்கி கொண்டு வரலாம். இந்த மழை அடிச்சு ஊற்றிக்க தான் வைக்கணும். சரி மோனிகா, அப்போ நாங்கள் வீட்டை போவோமே என்ன விளங்கல வேற இல்லையா யூனிஃபார்ம் தாங்க ஏஞ்சிட்ட உடுப்படுத்து. அப்போ என்னது இந்த யூனிஃபார்ம் இது கொஞ்சம் பெருத்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த உங்களோட அந்த டவுனுக்குள்ள பேக்கரிக்கு பக்கத்தில் பாருங்க மோனிகா வந்து எல்லாத்தையும் காட்டுறா. எழுத்து நல்ல வடிவு குப்பை எழுத்து. ஆனா எல்லாம் சரிதான் வாங்கியிருப்போம் பிள்ளை எங்கட பிள்ளை.
ஸ்மார்ட் போர்டுல படிப்பிச்சாங்க. இப்ப எல்லாருக்கும் ஸ்மார்ட் போர்டுல தான் படிப்பிக்கணும். என்ன டீச்சர் மீசி தானே சரி என்ன வார வருஷம் பள்ளிக்கு போறீங்க. இப்ப ரெடி ஆயிட்டீங்களா பள்ளிக்கு? பள்ளிக்கு வார வருஷம் ஸ்கூல் தராங்க. கிளம்பிடலாம் கிளம்பி வெட்டணும். இப்ப வெட்டாத இப்ப வெட்டு பாவம். இப்ப பாமா இருக்குங்கிற பார்த்தா மோனிகா சொன்னா சரிக்கா மீட்டிங்ல கூப்பிட்டு சொன்னீங்களா பாப்போம் என்னன்னு சொன்னீங்க. அங்க பாரு பெரியம்மா அம்மா அனு அப்படி அது கூப்பிடுறேன் வந்து அனு 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 வேண்டாம் அனு அவங்க அப்படி டிசம்பர் அவங்க ஜனவரி தொடங்கி வராங்க. ஏன்னா டிசம்பர் வீக்கு பார்த்து தொடங்க தொடங்கி ஜனவரி எக்ஸாம் அதை பாருங்க அமர்த்தி போட்டு விட்டாச்சு அதை படுக்கிறது. அதுக்கு நித்திர நேரம் வந்துட்டு காலமுடிய ஓலைக்க குளிச்சுட்டேன். அப்போ இப்போ வந்து என்னை கொண்டு தோஞ்சாடம்மா தாஞ்சாடு பாட்டு பாட்டு ஆடப்படுறது. சத்தம்பளா நித்திரையா கொள்ளு. இப்போ நீங்கள் நிற்கிறதே இப்போ பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குது. அதான் அதான் கொஞ்சம் தரமாக போட்டான் தம்பி சத்தம் படு. நீங்க மோனிகா கழிப்பா நித்ரா ரொம்ப விளையாடுங்களா அம்மாப்பா சரிதா வரும். ஆமாம்மா பம்பத்தி எவ்வளோ இப்போ மாமா ஆட்டா கூட என்ன செய்யறாங்க மாமா வாங்க இப்படி ஒரு அரை மணி நேரம் எல்லாருக்கும் மாமா தான் விருப்பம் கூட பயம் இல்லை. அந்த பயத்தில் என்ன செய்தாலும் மற்ற மாமாங்களோட கம்பல் அடிக்கிறாரு. அதுதான் எங்கெங்கதான் கண் போன் பார்க்குறேன் இப்படி இப்படி மாமா பாய் மாமா பாய். கண்ண முடியும் சரியா கண்ண முடியும் கண்ண முடியும் காசு போட்டு விட்டுக்கலாம். நித்ரா தம்பி நித்ரா அஜி அப்போ கண்ண முடியுங்களா கண்ண கையில போட்டு விடு சும்மா சுத்தம். சரி இப்போ எனக்கு அப்பா பால் பேக்கெட் வாங்கிட்டு தந்துட்டு வீட்டை போக போகிறேன். சரி இப்போ நான் கடைக்கு போக போயிட்டேன். சரி இப்போ வந்து என்னடா மீதி காசு 200 ரூபா தந்துருக்கு. 5 ரூபா தந்தவர் எனக்கு கொண்டே எழுதி போன மயிலா பால் வாங்கினேன். அது வாங்கிட்டு அப்பா வீட்டை போயிட்டு அம்மா கடைக்கு போயிட்டு டவுனுக்கு வீட்டுக்கு சமைக்க அம்மா டவுனுக்கு போனவா. அப்பா வீட்டுக்கு போயிட்டு அக்கா அங்கே வீட்டை தனியாக தான் நிற்கிறேன். அப்பா வீட்டை போகிறேன். இப்போ நான் அங்கே அனுவட்டை விட்டு வைக்கிட்டு அப்பா வீட்டை போவேன். சரி இப்போ கூழ் வாங்கிடும். அது நான் அப்பா விட்டு இப்போ எனக்கு வாங்கி தந்துட்டு அப்பா வீட்டை போயிட்டு என்ன வந்துட்டு 3:30. சரி சரி நீங்கள் குடிங்க. நான் இப்போ 3:30 வரேன்னா பாய் பாய். சரி இப்போ வந்து நான் என்னண்டா அத்தை விட்டு வீட்டை வந்துட்டேன். இப்போ எனக்கு 3:30க்கு என்னண்டா டியூஷன் பேப்பர் கிளாஸ் எல்லாம் நம்மள தமிழ் எல்லாத்துக்கும் போவீங்க. அதே மாதிரி அந்த டியூஷனை கொலசிப்புக்கு அனுப்பிங்க போகிற மாதிரி அந்த டியூஷன் தான் நானும் இப்போ போகிறேன். இப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா டைமும் மாற்றிட்டேன். 2:30லேருந்து முதல் 4:30 மட்டும் 4 மணிக்கு நின்றேன். இப்போ எங்களுக்கு 3:30லேருந்து 5:30 அப்போ தான் நிறைய படிக்கலாம்னு இப்போ சொன்னவன். நான் அண்டைக்கு சொன்னதான் நான் இன்றைக்குன்னு சொல்வேன். நீங்கள் என்ன கைவிட்டாலும் படிப்பை கைவிடாதீங்க. அப்போ இல்லாதீங்க நீங்கள் வளர்ந்து என்னடா பெருசாக வளர்ந்து உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் ஆகிடாது. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருப்பீங்க. அதான் படிக்கணும் வந்து சொல்கிறது. அதோட இன்னைக்கு வந்து இப்படி கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மற்ற ஆக்களோட சேர்ந்தெல்லாம் எல்லாரும் கதை எப்படி என்னுடைய அத்தை தம்பியோடைய எல்லாம் விளையாடி கொண்டு இருந்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.